உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எனக்கு தெரியாம எத்தனை விஷயத்தை மறைக்க போறீங்க? ஐயோ பாரதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறமா? நாங்க தான் ஏற்கனவே நடந்த தப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல. அது வேணும்னு நடக்கல பாரதி. அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எங்களுக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு பாரதி. கால முழுக்க நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி கடன் பட்டிருக்கீங்களா? நன்றின்ற வார்த்தைக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அது உங்க வாயால கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு துரோகம் மட்டும்தான். மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒத்த ஆளா நின்னு என்ன துரோகத்தாலே அடிச்சிருக்கீங்கல்ல. ஐயோ, ஆதியோட காதல், உங்க அன்பு, இந்த வாழ்க்கை அத்தனையும் போய் அப்பட்டமான போய் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு உங்களால எப்படி சாதாரணமா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்கள யாரு? கேவலம் உங்க பையன் உயிரோட இருக்கணும்னு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கீங்க. இத பண்றப்போ இதால இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பாரதி, வார்த்தையாலேயே என்ன கொல்லாதம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணா உன் கோபம் தீரும்னு சொல்லு. அது எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நீயும் தமிழும் எங்க கூட இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சூப்பரா நடிக்கிறீங்கம்மா. இதெல்லாம் பார்த்து நம்பிதானே இவ்வளவு நாள் நான் ஏமாந்து போயிட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன பிராயச்சித்தம் வேணாலும் பண்றேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு உயிரை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா போன வாசுவோட உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன குழப்பமா இருக்கா? அப்படிதான் இருக்கும். நல்ல விஷயம் ஏதாவது பண்ணா என்ன பண்ணோன்னு ஞாபகம் இருக்கும். கெட்டது பண்ணா மறந்துதான் போயிருக்கும். இன்னும் புரியல. தெளிவாவே சொல்றேன், கேட்டுக்கோங்க. பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த வாசுவை கொன்னு அவனோட இதயத்தை எடுத்து உங்க பையனுக்கு வச்சிருக்கீங்களே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, பாரதி, என்னம்மா நீ பேசுற? யார் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னது? இங்க பாரு பாரதி, நீ எல்லாரையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல பாரதி. கொலை பண்ணோன்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற. இல்லம்மா, உன்கிட்ட யாரும் தப்பா சொல்லி உன்னை குழப்பி விட்டுருக்காங்க. சத்தியமா அதெல்லாம் ஒரு துளி கூட உண்மையே இல்ல. போதும், நிறுத்துங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்களை நம்புறதுக்கு நான் ஒண்ணு பழைய பாரதி இல்ல. மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். பயங்கரமா நடிக்கிறீங்க. இந்த நடிப்பு தானே உண்மைன்னு இவ்வளவு நாளா நான் நம்பினேன். எனக்கு எவ்வளவு பெரிய முட்டாளு நினைச்சிருந்தா அம்மாவை பையனும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருப்பீங்க. ஐயோ பாரதி, நாங்க இங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இருந்த ஒரு குடும்பத்தையே சதிச்சிருக்கீங்க. பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கெல்லாம் மனுஷங்க நினைச்சு உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன் பாருங்க. இப்பதானே தெரியுது நீங்கெல்லாம் மனசாட்சி இல்லாத மிருகங்கள்னு. இல்ல, மிருகம்னு சொல்லி மிருகத்தை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. அதுங்களுக்குன்னு ஒரு நியாய தர்மம் இருக்கும். தான் இனத்தை அழிச்சு அது சாப்பிடாது. ஆனா நீங்க ஒரு உயிரை கொன்னு உங்க தேவையை தீர்த்திருக்கீங்க. இப்படிப்பட்டவங்க மத்தியில இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன் நினைச்சாலே என் உடம்பெல்லாம் கூசுது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. பண்ண பாவத்தை அப்படியே விடாம என்ன இந்த வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சு என்ன ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட போறதில்ல. உங்களை மாதிரி ஆளுங்களோட முகத்தறிய கிழிக்க தான் நான் வந்திருக்கேன். நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த ஜென்மத்துல இல்லனாலும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை ஏத்துக்க போறதே இல்ல. அவங்களெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி ஜெயில போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சாட்சி இல்லைன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அசால்ட்டா வெளியில வந்துருவீங்க. சாகுற வரைக்கும் எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு நினைச்சு தினம் தினம் நீங்களும் உங்க பையனும் செத்து பொழைக்கணும். உங்க எல்லாரையும் விட்டு நிரந்தரமா போறேன். தயவு செஞ்சு எங்களை தேடாதீங்க. நீங்க எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். ஒரு விஷயம் மட்டும் புரியல. வாசு ஒரு சின்ன குழந்தையோட அப்பா. உங்க பையனையும் நீங்க அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்க.
நீங்க பண்ண போற வேலையால ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை சீரழிய போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா நீங்க இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. தகப்பனுக்கு மக இல்லாம பண்ணிருக்கீங்க. ஒரு அக்காக்கு தம்பி இல்லாம, தம்பிக்கு ஒரு அண்ணா இல்லாம, எல்லாத்துக்கும் மேல ஒரு தாய்க்கு மக இல்லாம பண்ணிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையும் உங்க பையன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அழிச்சீங்க. இனிமே உங்க பையனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. ஏன் வாழ்க்கை அழிச்சு உங்க பையனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கல்ல, இனிமே அது நடக்காது. பாரதி ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுமா. தப்பான தகவல் வந்து இவ்வளவு தூரம் நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அப்படி ஒரு விஷயமே நடக்கல. என்ன நம்ப பாரதி. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. ஐயோ பாரதி, இல்ல பாரதி, நீ எவ்வளவு சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாம வாசுவோட இதயத்தை எடுத்தது அது மட்டும் தான் நாங்க பண்ண தப்பு. மத்தபடி நீ சொல்றது எல்லாம் நாங்க பண்ணலமா. ப்ளீஸ் பாரதி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நடந்த தப்புக்கு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. பாரதி, நான் உன் கால்ல வேணாலும் விழறேன். நீங்க எல்லாம் ஏன் கால்ல விழுந்து என்ன பாவி ஆக்கிடாதீங்க. பாரதி, நான் சொல்றத கேளுமா. நீ யாரும் சொல்றத கேட்டு கோவத்துல ஏதேதோ தப்பு தப்பா பேசுற. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ வருத்தப்படுவ. ஆதி ரொம்ப நல்லவன் பாரதி. அவன் உன் மேலையும் தமிழ் மேலையும் உயிரையே வச்சிருக்கான். நீ இல்லன்னு தெரிஞ்சா அவன் செத்துருவான் பாரதி. ஆதியை விட்டு போயிடாத பாரதி. நான் கண்டிப்பா போதான் போறேன். அதுதான் உங்க 2 பேருக்கும் கொடுக்க போற தண்டனை. கொஞ்சம் பொறுமையா இரு பாரதி, ப்ளீஸ். நீ சொல்ற மாதிரி அந்த பாவத்தை நாங்க பண்ணல. உங்களுக்கு புரியலையா? ஆதின்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்தாருங்கிறதே நான் அழிச்சிட்டேன். எனக்கு உங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. பாரதி, பாரதி நில்ல பாரதி. பாரதி ப்ளீஸ் பாரதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் போகாத பாரதி. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுமா. பாரதி விடுங்க. பாரதி, பாரதி ப்ளீஸ் பாரதி. பாரதி பாரதி, பாரதி, ஆதி, ஆதி, பாரதி, தமிழ், ஆதி. அம்மா, பாரதி அம்மா, அம்மா என்னம்மா? பாரதியும் தமிழும் வந்தாங்கல்ல, எங்க இருக்காங்க? ஆதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அம்மா, நாம அப்புறம் பேசிக்கலாமா? முதல்ல பாரதியை பார்த்து நான் பேசணும். பாரதி, பாரதி எங்க இருக்கீங்க? தமிழ், ஆதி, நான் சொல்றத முதல்ல கேளு. அம்மா, பாரதி இங்க வந்தாங்களா இல்லையா? ஆமா வந்தா. ஆனா இனிமே இங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.